ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். அக்டோபர் 2 கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்தநாள். ஏன் இந்தியா மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட உலகமே இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, காந்தி அவர்களை பற்றி ரொம்ப கம்மியாக பேசின சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது மீடியாவும் சரி, மக்களும் சரி, காந்தியை பற்றி ஒரு போர்ட்ரேல் பண்ணுறாங்க இல்லைங்களா? அவர் மகாத்மா, அவர் பெரிய ஆள், இந்தியாவுக்காக நிறையா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் பொய்ன்னு சொல்ல வரல. அஃப்கோர்ஸ் அது எல்லாமே உண்மை தான். அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காந்தி அவர்களுக்கும் வேறு ஒரு முகம் இருந்திருக்குன்றது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பேச தயங்குற அவர் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காந்தியை பற்றி த லெஸ்ஸர் ஸ்போக்கன் ஃபேக்ட்ஸ் அதை எடுத்து வந்துட்டு ஒரு 5-6 பாயிண்ட்ஸாக வந்து பார்க்க போகிறோம். முன்னாடியே நான் ஒரு முன்குறிப்பு போட்டுறேன். எனக்கும் காந்திக்கும், அதாவது நான் வந்து காந்தி அவர்களுடைய கொள்கைக்கு வந்து எதிரானவன் அப்படின்லாம் வந்து நான் சொல்ல வரல. பேசிக்காக ஒருத்தரை பார்த்தினா அப்படி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கும் போது ஒருத்தரை பார்த்தினா இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு பெட்டர்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ பேசிக்காக அதன் அடிப்படையில் போடப்படும் ஒரு வீடியோ தான் அது. மற்றபடி இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும், ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களே கிரிட்டிசிசம் வந்து விரும்பக்கூடிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சுயசரிதையிலேயே சில விஷயங்கள், அவரை பற்றின பேடான விஷயங்கள் கூட அவர் வந்து எழுதி வச்சிருக்காருங்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து அனுசரித்து எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு சமநிலை கொடுக்கறனால தான் வந்துட்டு அவர் நம்ம வந்து இன்ன வரைக்கும் மகாத்மா காந்தின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி காந்தி அவர்களை பற்றின லெஸ்ஸர் நோன் ஆர் லெஸ்ஸர் ஸ்போக்கன் ஃபேக்ட்ஸ் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சலாமா? காந்திஜியோடைய தந்தையார் இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அவர் அந்த காலகட்டத்திலே கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருந்த ஒரு நபர். அதன் காரணமாகவே வந்து காந்தி அவர்களுடைய ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே சொசைட்டியில் மதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சில பல காரணங்களால் காந்தி அவர்கள் அவருடைய 13 வயசுலேயே மேரேஜ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி அவர்களுடைய மனைவி, அதாவது கஸ்தூரிபாய் காந்தி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வயசு 14. பேசிக்காக காந்தி அவர்களுக்கு 13, அவங்களுக்கு 14. ஸோ அவரை விட வயசில் ஒரு வயசு மூத்தவங்களை தான் காந்தி அவர்கள் மேரேஜே பண்ணியிருக்கிறாரு. இந்த காலகட்டத்திலே நம்மளாம் பேசுவோம் இல்லைங்களா, அந்த வயசு இந்த இதெல்லாம் அவ்வளோவான்னு பேசுவோம்ல. ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த காலத்திலே ஒரு வயசு சீனியரை வந்துட்டு மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒருவேளை அந்த காலத்தில் கொஞ்சம் அதெல்லாம் தாட்லாம் இல்லாமல் இருந்தாங்களோ என்னவோ. சரி, ஓகே, யாருக்கு தெரியும். இதுதான் வந்து ஃபேக்ட் நம்பர் 1. ஃபேக்ட் நம்பர் 2. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நார்மலான பாயிண்ட்டு, ஒரு கான்ட்ரவர்சி பாயிண்ட், அப்படி ஒரு மாதிரி பேரலாம் பார்த்துட்டு வரலாம். அப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சமநிலையாக இருக்குன்னு நினைக்கிறேன், காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி. ரைட், ஓகே. ஃபேக்ட் நம்பர் 2. ரிச்சர்ட் அட்டன்பரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைரக்டர் தான் நம்ம காந்திஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக வந்து எடுத்திருப்பார். ஸோ ரிச்சர்ட் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி காந்தி அவர்களுக்கு பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும். சும்மா நான் வெளியில் இருக்கிற அந்த பிம்பத்தை வச்சு என்னால் படம் எடுக்க முடியாது. ஸோ உள்ளே போயிட்டு வாட் இஸ் ஹி, உள்ளே எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்களை போயிட்டு சந்திக்கிறாரு. ஸோ ரொம்ப அவங்க 2 பேரும் க்ளோஸ் இல்லைங்களா, காந்தி அவர்களும் நேரு அவர்களும். ஸோ போயிட்டு பேசும்போது நேரு அவர்கள் நிறையா சொல்கிறாரு, காந்தி இப்படி அது பண்ணார், இது பண்ணார், அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக நேரு அவர்கள் என்ன மென்ஷன் பண்ணுறாருனா, காந்தி அவர்களும் வந்துட்டு நம்மள மாதிரி நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் தான். எப்படி எல்லாருக்குமே வந்துட்டு சில பல வீக்னஸ் இருக்கிற மாதிரி காந்தி அவர்களுக்கும் சில பல வீக்னஸ்லாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னதாக வந்து சொல்லப்படுது. அப்படி சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்துட்டு பிற்காலத்தில் படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்டர் ரிச்சர்ட் கேட்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் படத்தில் வச்சிங்களா, எங்கே அது வருதுன்னு கேட்டபோது நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்கு வந்துட்டு தெரியறத விட அது தெரியாமல் இருக்கிறதே வந்து பெட்டரு. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கீங்களா ஒரு பிம்பம் மகாத்மா காந்திஜின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிம்பத்தை நான் வந்துட்டு இது பண்ண விரும்பல. அதே சமயம் வந்துட்டு நிறைய பேருக்கு அதில் வந்து உடன்பாடும் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து எல்லா விஷயத்தினால வந்து வெளிப்படையாக சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன தெரிய வருதுன்னா, நான் ஒன்றும் குற்றம்லாம் சுமத்தல. பட் எனிவேஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு அதாவது ஒரு ஸ்ட்ராங் சைடு இருக்கும்போது ஒரு சில நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதும் வந்து இதில் நம்ம கற்றுக்கலாம். ஸோ பேசிக்காக அந்த டேரக்டர் சொன்னதும் அதுதான், நேரு அவர்கள் சொன்னதும் அதுதான். இன்ஃபேக்ட் காந்தி அவர்களே வந்துட்டு அவருடைய புக்கில் வந்துட்டு அவரை பற்றி சொல்ல விஷயமும் இதுதான். எப்படி ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு சேயிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, நோபடி இஸ் 100% பர்ஃபெக்ட், கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரி, ஓகே, செகண்ட் கான்ட்ரவர்சி பாயிண்ட் இல்லைங்களா. தேர்ட், நம்ம வந்துட்டு வேற ஒரு மேட்டருக்கு போகலாம். மகாத்மா காந்தி அப்படின்ற பெயர் காந்தி அவர்களுக்கு எப்படி வந்துச்சு? இது ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு மாதிரி இதாகவும் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் இருக்காருங்களா, நம்மளோட நேஷ்னல் ஆந்தம்லாம் பண்ணார்ல,
ஸோ அவர் தான் காந்தி அவர்களுக்கு மகாத்மா அப்படின்ற பேரை வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அந்த 90s அந்த 19th செஞ்சுரியோட ஏர்லி ஸ்டேஜஸில். ஸோ அப்படி இருக்கும்போது குஜராத் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இது போயிட்டு வந்துட்டு இதுக்கு மாதிரி ஒரு கோர்ட்டில் ஒரு ஸ்டேயில் ஒரு மனு தாக்கல் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருக்கு முன்னாடியே, அதாவது அவர் வந்து காந்தி அவர்களை மகாத்மான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே சௌராஷ்டிராவை சேர்ந்த ஒரு அன்னோன் ஜேர்னலிஸ்ட், அவர் பேர் தெரிலன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனிவேஸ் சௌராஷ்டிராவை சேர்ந்த ஒரு அன்னோன் ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களுக்கு மகாத்மான்ற ஒரு அடைமொழியை வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. அஃபிஷியலாக இதுதான்ப்பா மகாத்மான்னு சொல்லாமல் ஏதோ ஒரு அவரோட பதிவில் வந்து மகாத்மான்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேட்குறாங்க, சரி யார் சொல்லுங்கள், எங்கே ப்ரூஃப் என்ன எவிடன்ஸ் என்னன்னு கேட்கும்போது பெருசாக போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால அது அப்படியே வந்துட்டு இதாகிடுச்சு. ஸோ அதனால் அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் காந்தி அவர்களுக்கு மகாத்மா அப்படின்ற பேரை கொடுத்தாருன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எவிடன்ஸ் இருக்கிற காரணத்தினால அது வந்துட்டு இன்ன வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த ஃபேக்டை வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதுதான் ஃபேக்ட் நம்பர் 3. ஃபேக்ட் நம்பர் 4 திருப்பியுமே ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்களுக்குள்ள நம்ம வந்து போகிறோம். ஸோ ஓகே, காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, 4 குழந்தைகள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் சுமார் ஒரு 1906க்கு அப்புறம் காந்திஜி என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நம்ம வந்து பிரம்மச்சாரியாக இருந்துடலாம்ப்பா, இந்த 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 அதாவது உடல் உறவு, அந்த எண்ணங்கள், அந்த லஸ்ட் எதுவுமே வேணாம் நமக்கு இதுக்கு அதெல்லாம் அது ஒரு மாதிரி அது வேண்டாத ஒரு இதாக இருக்குது. செக்ஸுன்றது வெறுமனே ஒரு குழந்தைகளை பெற்றுக்கிற ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். அதை தவிர வந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் அதில் ஈடுபடுறது வந்துட்டு அது தேவையில்லாத விஷயங்கள்லாம் நான் வந்து கருதுறேன், அது வந்து தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1906க்கு அப்புறமே வந்து ஒரு மாதிரி பிரம்மச்சாரியாக வந்து மாறிடுறாரு. ஸோ அப்படியே டேஸ் போகுது. ஸோ இதுதான் ரொம்ப கான்ட்ரவர்சியான டாபிக்ஸாக மேபி நான் வந்து இதை வந்து ஒரு சமீப காலங்களாக தான் கேள்விப்பட்டேன். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் ப்ளஸ் அவருக்கு நிறைய கேள்விகள், என்ன சொல்கிறது, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நிறைய பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த அவர் எடுத்த முடிவுனால சில பல பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கா இல்லை மென்டல் ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னன்றது அது அவருக்கு தான் தெரியும், என்ன மேட்டர்னு தெரியல. பட் எனிவேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த காந்தி அவர்களுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பப்ளிக்காக அவர் அப்பியர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கூட சில பல கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. மெயினாக 2 பேர் இருப்பாங்க, கூடவே வந்துட்டே இருப்பாங்க. அவங்க யாருன்னா இவருடைய ஒரு நெய்ஸ், அதாவது கிராண்ட் நெய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பேத்தி முறையில் இருக்கும் ஒரு சொந்தக்கார பொண்ணுங்க அப்படி சொல்லலாம். ஸோ அவங்க பேர் 2 பேர். ஸோ மனு அண்ட் அபான்னு சொல்கிறாங்க இந்த 2 பேர். அதுக்கப்புறம் காந்தி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பர்சனல் டாக்டர் மாதிரி ஒருத்தவங்க கூட இருந்தாங்க, சுஷீலா நாயர்னு சொல்லிட்டு. ஓகே, இவங்க 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ காந்தி அவர்கள் அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் அவரோட அந்த கண்ட்ரோலு, அந்த டிசையர்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு இதுக்காக என்ன பண்ணுவாராம், இவங்க 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, மனு, அபா, அப்புறம் அந்த சுஷீலா நாயர், இவங்க 3 பேருமே வந்துட்டு நியூடாக பெட்டில் வந்துட்டு இவருமே நியூடாக வந்துட்டு இருந்துட்டு தன்னோட அந்த டிசைர்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி சில பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஈடுபட்டாருன்னு சொல்லிட்டு தகவல்லாம் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் காந்தி அவர்களை பற்றி எழுதப்பட்ட புக்ஸ்லேயே வந்து இதெல்லாம் வந்து நிறையா மென்ஷன் ஆகிருக்கு. இனி நம்ம இதை பரவலாம் பேசுகிறோம். பட் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பெருசாக அந்த மீடியா அதெல்லாம் பெருசாக அவ்வளோ வளரலைன்றதுனால வந்துட்டு பெருசாக வெளில தெரிலன்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு காந்தி அவர்களுடைய ஆக்ஷனுக்கு எதிராக அப்போவே அவரோட டீமில் சில பேர்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஒன்றுமே புரியல எனக்குன்ற மாதிரி வந்து அவங்களாம் பேசி இதெல்லாம் கரெக்டுங்களா அப்படின்லாம் கேட்கும்போது அவர் பெருசாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அவங்க நிறைய பேர் வந்துட்டு அவருடைய அந்த ஃபாலோவர்ஸ்லேருந்து அப்படியே வந்து கிளம்பி வெளியே போயிட்டாங்கலாம் நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி இதை பற்றி பேசும்போது இது சரியாக தவறான்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக என்னை பொறுத்த வரைக்கும் இது தவறு தான். என்ன தான் ஒரு மென்டல் இதை டெஸ்ட் பண்ணாலும் இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க 3 பேரும் வந்து காந்திஜி அவர்களோட கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு சின்னவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது தேவைதானான்ற மாதிரி தான் எனக்கு இதாகுது. பட் எனிவேஸ் ஓகே, அவர் என்ன தாட் ப்ராசஸில் பண்ணார்ன்றது அவருக்கு தான் தெரியும், உள்ள பர்சனலாக நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட். சரி, ஓகே, நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இது எப்படி விட்டுரும். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சியை தொட்ட ஒரு பாயிண்ட் தான். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ஆஃப்ரிக்கா பேஸ்ட். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2019 நினைக்கிறேன், அங்கே இருந்த காந்திஜி அவர்களுடைய சிலையை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. சும்மா ரிமூவ் பண்ணல, ப்ரொடெஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னாத்துக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணி எதுக்கு அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கதை எனக்கு நான் நிறைய இதில் இது போட்டிருக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு என்னால் இது உண்மைன்னு நம்ப முடியுதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் நான் என்ன படிச்சுன்றது நான் ஜஸ்ட்டு சொல்லிடுறேன்.
ஏன்னா இது எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லப்பட்ட கதையோட அந்த 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 கோரே மாத்திர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு என்ன நம்ப முடியலன்னு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இப்போ நான் சொன்ன நிறைய விஷயங்கள் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கலாம். பட் இன்வைஸ் இதெல்லாம் இருக்குன்றது தான் வந்து ஃபேக்டாக சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு தெரியாது, ஏன்னா நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, காந்தி அவர்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த அவரோட 24 வயசில் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து கருப்பினத்தவர் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு மாதிரி ரிவால்ட் ஆவார். அந்த சிவில் டிசிப்ளின்ஸ் மூவ்மெண்ட்லாம் அதெல்லாம் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுவார். என்னது இதெல்லாம் ரைட்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரு அது அங்கே தான் அந்த ஸ்பார்க் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பேசிக்காக அந்த பாயிண்ட்லேயே அதுக்கப்புறம் காந்தி அவர்கள் முன்னெடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இது பிளாக்ஸும் ஒயிட்ஸும் சமமாக பார்க்கப்படணும், அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து பேஸ் பண்ணி அப்படி இருக்கணுன்றதை பற்றி அவர் பெருசாக இனிஷியலாக பேசலை. அவர் பேசினதே, என்னைய நீங்கள் எப்படி போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளாக்குன்னு சொல்லலாம், நான் வந்து ஒயிட்டுங்க, நான் வந்து பேசிக்காக இந்தியனு, நான் வந்து ஒயிட்டு தான், நீங்கள் என்னத்துக்கு என்னைய போய் வந்து நீங்கள் வந்து பிளாக்ஸ் கூட வச்சு என்னையா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்க, பிளாக்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவங்களாம் வந்துட்டு ஒரு மாதிரி தள்ளி ஓரமாக வச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆட்கள் தான், ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் வந்து ஒரு ஒயிட்டு, ஏன்னா நீங்கள் ஏன் வந்து தேவையில்லாமல் வந்துட்டு அவங்கள வச்சு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிறையா ஒரு போராட்டம் மாதிரின்னு சொல்லலாமா, நிறையா லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறாரு, நிறையா வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு பேசியிருக்கிறாரு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரூஃபாக என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் படித்த ஆர்டிகல்ஸ் தான் என்னால் சொல்ல முடியும். பட் எனிவேஸ் அதுவுமே எழுத்துப்பூர்வமாக தான் இருக்கு இல்லைங்களா, எதுவுமே ரெக்கார்டட் வாய்ஸாவோ இல்லை ரெக்கார்டட் வீடியோவோ இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இதை நம்ப முடியலையான்றது தெரியல. பட் நிறைய இடங்கள் இது வந்துட்டு உண்மையாக தான் சொல்கிறாங்க. உண்மையாக இருக்கிற பட்சத்தில் தான், அதனால தான் 2019 அந்த கானாண்டா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அவருடைய அந்த சிலையெல்லாம் நீக்கம் செஞ்சதெல்லாம் வந்துட்டு இதன் எதிரொலியாதான்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா, அந்த டைமில் அந்த கவர்மெண்ட்டுக்கு காந்தி என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு மனுவெல்லாம் வைப்பாங்க இல்லையா. ஸோ மனு வைக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி இனிமேல் க்யூஸ்டெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்தியன்ஸ் கூட பேசிக்காக வந்து இந்த பிளாக்ஸ் எல்லாம் நிற்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி வி ஆர் நாட் ஓகே வித் தட். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒயிட்ஸ்லாம் நிற்கிறாங்க இல்லைங்களா, லைனில் க்யூவில் நிற்பாங்களே, ஸோ அந்த மாதிரி அந்த லைனில் வந்து இந்தியன்ஸ் நாங்களும் நின்றுக்கிறோம், பிளாக்ஸுக்கு வேணால் தனியாக ஒரு லைனில் கொடுத்து ஒதுக்கிருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட பிளாக்ஸ் வந்து ஸ்கேவஞ்சர்ஸ்னு சொல்கிறது, பிளாக்ஸ்னாலே டர்ட்டி தான், அவங்களாம் வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த க்ளீனிங் ஒர்க்ஸு, ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக தேவை ஒரு மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசுதான் வந்து சொல்லப்படுது. ஸோ இதுவுமே என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, எனக்குமே படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இது என்ன ஏதோ ஹிஸ்ட்ரியே வந்துட்டு வேறு மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் உங்களை யாரும் குழப்ப விரும்பல, பேசிக்காக நான் என்ன படிச்சுன்றது ஜஸ்ட் கன்வேயிங். ஸோ நீங்கள் மேபி வெளியே போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி பகத்சிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது அதில் வந்து நம்ம இது பண்ணியிருப்போம். பகத்சிங் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் ஒன்று வெடிக்கும், அதில் தான் வந்து கைது செய்யப்படுவார். செஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து சிறையில் வந்து போட்டுருவாங்க. சிறையில் வந்துட்டு சாப்பிட கூட மாட்டார், தண்ணி கூட குடிக்க மாட்டார், ரொம்ப வந்துட்டு ஒரு உடம்புலாம் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். நான் செத்தாங்க கூட சாவண்டான், உங்கள்கிட்ட நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன்ற அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து பகத்சிங் ஜெயிலில் வந்து ரிவால்ட் அடிச்சுட்டு பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்த டைமில் பகத்சிங் அவர்களை மீட் பண்ணுறதுக்கு காந்தி அவர்கள் வருவார். வந்ததுக்கப்புறம், ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணுற, நீ இந்த மாதிரி நான் மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, நான் இதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன், அது மாதிரி நீ வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துரு, நீ கொடுத்துரு அப்படின்னா உன்னை வந்து தூக்கில் போடாமல் உன்னை ரிலீஸ் பண்ணி விட்றது என் பொறுப்புன்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் வந்துட்டு அந்த ஜெயிலில் வந்துட்டு பேசினதாக வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறமும் பகத்சிங் அவர்கள் வந்துட்டு அங்கே ஏதோ நான் சொன்னால் சினிமா தனமாகிடும், பட் எனிவேஸ் அந்த இதில் வந்து பகத்சிங்க்கு ஈடுபாடு இல்லாத காரணத்தால் அவர் வந்துட்டு மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் காந்தி அவர்களும் வந்துட்டு எதுவும் இது பண்ணாமல் அதுக்கப்புறம் பகத்சிங் அவர்களும் தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இதை வச்சு என்ன நியூஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி அவர்கள் நினச்சிருந்தால் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக பகத்சிங் அவர்களை தூக்கில் வந்து போடாதபடி பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் ஏன் பகத்சிங் அவர்களை வந்துட்டு அந்த அன்னைக்கு அவரால் முடிஞ்சிருக்கும், கண்டிப்பாக அவரால் பண்ணியிருக்க முடியும், ஆனால் ஏன் வந்து அதை பண்ணாமல் விட்டாருன்னு சொல்லிட்டும் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா உள்கட்சி பூசல்கள் அந்த மாதிரி வேறு சரி விடுங்க, நம்ம ரொம்ப பேச வேணாம், இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸே போதும். நம்ம வேணால் இன்னொரு தருணத்தில் மீதி சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச லெஸ்ஸர் ஸ்போக்கன் ஃபேக்ட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ராவாக போனால் நான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்ல இல்லைங்களா, அவர் வந்து அந்த பிரம்மச்சாரி அந்த விஷயங்கள்லாம் ஈடுபட்டாருன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ஒருத்தர்கிட்ட பேட்டியோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் பேசும்போது எனக்கு எனக்கு சரியாக தெரியல, பட் அவர் சொன்ன விஷயம் தான் அது. இந்த காண்டம் கிண்டம் அந்த விஷயம்லாம் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு வரவே கூடாது, முதல்ல அந்த செக்ஸ்ன்ற விஷயமே வந்து நான் தேவையில்லை, அது வந்துட்டு வெறும் குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்லிட்டு நான் நம்புறாள். நீங்கள் அந்த காண்டம்லாம் கொண்டாந்துட்டீங்க அப்படின்னா எந்த பொண்ணு எந்த பையன் கூட ஆனாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஈஸினஸ் வந்து வந்துடும், அது வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து பேசினதான் வந்து சொல்லப்படுது. ஸோ
வித் எண்ட் நான் இதை எப்படி சம்மரைஸ் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்திலேயே இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சில புரிதல்கள், நான் அவங்கள தப்பு சொல்லலை, ஏன்னா வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன் அப்பவும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்பப்படும், ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்படும், ஒரு சில விஷயங்களை கேட்டு அவங்க வளர்ந்துருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. மேபி நம்ம இப்போ பேசுகிற சில விஷயங்களே வந்து நம்மளை தாண்டி ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒரு ஜென்ரேஷன் வந்து பேசும்போது, இருக்காம பாரு பூமர் கூட பயங்கரமாக பேசியிருக்காண்டா, அவன் என்னடா அவன் மனுஷன் அப்படின்னு நம்மளை திட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வாழ்ந்த, அவர் பிறந்த, அவர் கேள்விப்பட்ட, அவர் பழகின மனிதர்கள் ப்ளஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய அந்த தாட் ப்ராசஸ்க்கு அவர் பேசினது ப்ளஸ் அவர் நடந்ததெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். அது கம்ப்ளீட்டாக தப்புன்னு என்னால் சொல்லி ஒரு இதுவும் போட முடியல. அட் த சேம் டைம் அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொன்னாருன்னா பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னால் எந்த காலத்துலையுமே என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் டு சம்மரைஸ் பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே காந்தி அவர்களே. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெருசாக இது வந்து ஏதோ கான்ட்ரவர்சி கிளப்பணும், ஒரு ஏதோ வியூஸ்க்காக நம்ம வந்து இது மாதிரிலாம் பேசணும்லாம் நான் பேசலை. என்னுடைய சின்ன ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை பற்றின பாசிட்டிவ்ஸ், ஒருத்தரை பற்றின ஒரு விஷயம் மட்டுமே ப்ரொபகேண்டா ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு அரசியல் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சிங்க. அதே மாதிரி அவர் என்ன ஹீஸ் கம்ப்ளீட்லி பியூரா, அவருக்கு ஒரு பேக் சைடே இல்லையா, இல்லை அவரும் மனுஷன் தானே, அவருக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்கலாமே, இருக்கிறது என்ன தப்பு, எல்லா மனுஷனுக்கும் ஏதோ சம்திங் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும் இல்லைங்களா, அப்படி பார்க்கும்போது எனக்கு காந்தி அவர்களை பற்றி இந்த விஷயம்லாம் நான் வந்துட்டு சர்ச் பண்ணும்போது கிடச்சிது. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then, thank you, bye bye.